சின்னத்திரை நடிகை கோமதி பிரியா அவங்க ரீசெண்டாக ஷேர் பண்ண தருணங்கள் ரசிகர்களிடையே கவனத்தை பெற்றிருக்கு. அதில் அவங்க சொன்ன விஷயங்கள் தான் ரசிகர்னால் நல்லா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். கலர்ஸ் தமிழில் வந்த ஓவியா அப்படிங்கிற தொடர் மூலமாக தான் தன்னோட பயணத்தை இவங்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்த வேலைக்காரன் அந்த சீரியலில் நடித்து, அதுக்கப்புறம் சிறகடி காசை சீரியலில் நடித்தது மூலமாக இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னத்திரை நடிகையாக இப்போ இருக்காங்க. இந்த சிறகடி காசை சீரியல் தான் இவங்களுக்கு தெலுங்கில் 2 சீரியல்கள் வாய்ப்பையும், அதுக்கப்புறம் மலையாளத்தில் செம்பன்னீர் பூ அப்படிங்கிற சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் பார்த்திங்கன்னா கொடுத்தது. தமிழில் கிடச்ச ஃபேம் மூலமாக தெலுங்கு மலையாளம்னு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கில் வந்துட்டுருக்க குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் இவங்க கலந்துருக்காங்க. இந்த நிலையில் தான் கேரளாவோட கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஜடாயு அந்த கோயிலுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட இந்த தருணங்களை ஷேர் பண்ணி, சில நேரங்களில் உங்களோட தேவையானதை வாழ்க்கை கொடுக்காமல் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கடவுளுக்கு தெரியும் உங்களோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது கடவுளுக்கு தெரியும் நீங்கள் அதை விட நல்ல விஷயங்களுக்கே தகுதியானவங்க அப்படின்னுங்கிற மாதிரி தான் அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க. இதை கவனித்த ரசிகர்கள் பலரும் கரெக்டாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயத்தை ஆதரவு பண்ணி நிறையா கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதோட ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த ரசிகர்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீக் 30யோட அர்பன் ப்ளஸ் ரூரல் டிஆர்பி படி பார்க்கும்போது சிறகடி காசை 8.04 ரேட்டிங்கோட நம்பர் 1 இடத்துல இருக்குது விஜய் டிவியில் வர சீரியல்கள்லையே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. சின்னத்திரை அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க.